எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். உனக்கு தெரியுமா 2026 அண்ணன் தான் ஆட்சிக்கு வர போறாரு. விஜயனா வீட்டுக்கு வீடு பைக் தர போறாரு. எல்லாருக்கும் வீடு கட்டி தர போறாரு. வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வர போறாரு. தமிழ்நாட்டுல வீட்டுல ஒருத்தர் பட்ட படிவு முடிக்கிறதுக்கு வழிவகை செய்ய போறாரா? தளபதி 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 பிளாஸ்ட் 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 தமிழ்நாடே பிளாஸ்ட் ஆக போகுது. ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கு. எல்லாமே இருக்கா? வீட்டுக்கு ஒண்ணு இல்ல, 18 வயசான எல்லார்கிட்டயும் பைக் இருக்கு. சொல்ல போனா இருக்கிற வாகனத்துல 85% தமிழ்நாட்டுல பைக் தான். அப்படியா? ஆனா வீடு 1970 குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தாங்க. இப்பவும் கலைஞர் கனவு இல்லத்துக்காக 3500 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை மாத்துவேன்னு சொன்னாரே. ஜெனிட்ஸோ படிச்சு வேலைக்கு போறவங்க பட்டியல்ல தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. முனைவர் ஆய்வு படிப்புலையும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. இல்ல 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 நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அண்ணன் வரணும். வீட்டுக்கு ஒருத்தர பட்ட படிப்பு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. இதனால தான் உங்களை தற்கொலைன்னு சொல்றோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். புரிச்சு போச்சு, முதல் இடத்துல இருக்கு. அதானே எல்லாமே இருக்கிற இடத்துல என்னதான் வந்து பண்ண போறீங்க விஜயண்ணா? எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க தற்கொலைதான். ஜெனிட்ஸோ, உங்க அண்ணன் சொல்றத கேக்குற நீயும் தற்குறி தானே? தற்குறி நாம